அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். குல்தீப் செங்கார் தொடர்ந்து சிறையிலேயே இருக்கப் போவதாக அண்மை செய்திகள் வெளியாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் உன்னாவ் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மீண்டும் குல்தீப் செங்கார் சிறைக்கு செல்லக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஸ்வரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சரிதா, வணக்கம். இந்த முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. உன்னாவ் பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி குல்தீப் செங்காரின் ஆயுள் தண்டனை நிறுத்தி வைப்பதற்கு எதிரான டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது என்ற அந்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உன்னாவ் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பாஜகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குல்தீப் செங்காருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அவர் தொடர்ந்து சிறையிலேயே இருப்பார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியதை எதிர்த்து சிபிஐ தாக்கல் செய்திருக்கக்கூடிய மேல்முறையீட்டு மனு மீதான அந்த விசாரணை என்பது 4 வாரங்களில் பதில் மனுவை தாக்கல் செய்யுமாறு செங்காருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த முக்கியமான வழக்கு நாடு முழுவதும் ஒரு முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு வழக்காக மாறி இருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கினுடைய அந்த பரபரப்பான பல்வேறு தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.